எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு நல்ல நடிகர்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நல்ல நட்புக்கு இலக்கணமா திகழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது தான் எப்பவுமே பொருத்தமா இருக்கும். அப்படி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே சேர்ந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி என்ன புதுமையான சரித்திரத்தை மாற்றி அமைச்சாங்க. இவர்களுடைய நட்பை எடுத்துக்காட்டும் வகையில ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். அதுல முதலாவது, பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உடல் தோற்றம் மற்றும் நிறம் வெள்ளையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது இல்லாம, கருப்பா இருந்தாலும் கடின உழைப்பும் திறமையும் இருந்தா நம்மளால கண்டிப்பா மேலும் மேலும் உயர்ந்து வர முடியும் அப்படின்ற சரித்திரத்தை விஜயகாந்த் மற்றும் ரஜினி அவர்கள் சேர்ந்து மாற்றி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம 80 மற்றும் 90 காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருந்த இரண்டு நடிகர்கள்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க. அந்த காலத்திலேயே பல படங்கள்ல போட்டி போட்டு நடிச்சு சூப்பர் ஹிட் படமாக்கி வசூல் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இரண்டாவது, இவர்களுடைய நட்பு. விஜயகாந்த் நடிச்ச சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் மன்னன் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படமும் மக்கள் மத்தியில சூப்பர் ஹிட் ஆகி கலெக்ஷனை சும்மா வாரி குமிச்சிட்டு இருக்கும் போது டைரக்டர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கால் பண்ணி, மன்னன் படம் சூப்பர் ஹிட்டா இருக்கு, வசூல் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு, நம்ம மன்னன் படத்துக்கு அப்புறம் தான் சின்ன கவுண்டர் படம் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே, இல்ல சின்ன கவுண்டர் படத்துக்கு அப்புறமா தான் மன்னன் அப்படின்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த இடத்திலேயே நம்ம ரஜினி சார் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல எவ்வளவு பெரிய பாசமும் நட்பும் வச்சிருக்காருன்றது இங்க தெளிவா தெரிய வருது. மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த காலத்திலேயே ரஜினி சார் அவர்களை அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம். அதனாலேயே இப்போ ரீசெண்டா விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கும் போது ரஜினி சாரி கால் பண்ணி, நான் கூட பக்கத்து ரூம்ல உட்காந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறமா சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பும் போது தான் வீட்டுக்கே போய் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதல் பர்சனா அவருடைய உடல்நிலை பத்தி விசாரிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நட்புல ரெண்டு பேருமே ஒரு இலக்கணமா திகழ்ந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா உடல்நிலை ரொம்ப மோசமாகி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையை ஏந்தினாரு. தான் நண்பனை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா வெளிநாட்டில் நடந்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படப்பிடிப்பை கூட கேன்சல் பண்ணிட்டு நம்ம விஜயகாந்த் சார் அவர்களை பார்க்க வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மேலும் அவரை பார்த்ததுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் கிட்ட, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, எனக்கு விஜயகாந்த் அவர்கள் கிட்ட பிடிச்சது அவருடைய அடக்கமும் கோபமும் தான். அவருடைய இடத்துல கோபப்படுறாருன்னா கண்டிப்பா அதுக்கு அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இல்லாம இருக்காது அப்படின்றதையுமே ரொம்ப மன வருத்தத்தோட பேசினாரு அப்படின்றதையுமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ இப்ப இருக்கிற இந்த போட்டிகள் நிறைந்த காலத்துல நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்கள மாதிரி நட்புக்கு இலக்கணமா திகழ்ற ரெண்டு பேர்னா நீங்க யார சொல்லுவீங்கன்றதையுமே இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சேர்லையா? நிஜமாதான் சொல்றியா? நீ இன்னும் சேர்லையா? அட என்னப்பா அங்க சத்தம்? பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் கிளாसेसல இன்னமும் ஒரு பையனை சேர்க்கலையா? என்னப்பா உன்னை விவரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொல்றாங்க கேளு. அபாகஸ், அகாடமிக் டியூஷன், ஹேண்ட் ரைட்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, பாட்டு, நடனம் மற்றும் சிறப்பு தேர்வு பயிற்சிகள், உலக தரத்திலான கல்வி உங்கள் வீட்டிலிருந்தே. சிம்பிளா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோச்சிங் சென்டர்னு சொல்லுங்க. அதானே முன்னாடியே கேட்டேன், நீ இன்னும் சேர்லையான்னு. Brain Tech Learning Center for better tomorrow. Call 9840932521. Visit our website braintechweb.com. இணைவோம் இணையம் வழியே.